ஹலோ காய்ஸ், வெல்கம் டு McViki vlogs. இன்றைக்கி நான் புதுசாக சேனல் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு யூஏயில் இருக்க டேஸ்டி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பர் பாய் கடைக்கு தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவா? துபாயில் சரியான வெயில் முடியலை. இங்கே உள்ளே வந்து பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேர் கிளம்புனாங்கன்னா நானும் என் தங்கச்சியும் உள்ளே போய் சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு இந்த புது கடையிலன்னு சொல்கிறோம். எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்து மெனு கார்டை பார்த்துட்டு நம்ம வந்தது பிரியாணி சாப்பிட சொல்லிவிட்டு மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா ஜப்பர் பாய் வீடியோ மேலே ஓடிட்டு இருந்துச்சு. சரி அது ஓடட்டும், நமக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைனாப்பிள் சோடா வாங்கி குடிச்சிட்டு துபாய் வெயிலுக்கு பைனாப்பிள் ஜூஸ் சில்லுன்னு குடிக்கும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. சரி எப்படா நம்ம மேட்ரு வரோன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தா நம்ம ஆள் வந்துட்டான் கரெக்டாக. சரின்னு நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி. சும்மா சொல்லக்கூடாது, சென்னை பிரியாணினா சென்னை பிரியாணி தான். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஆர்டர் பண்ணால் மட்டன் மீல்ஸும் வந்துருச்சுங்க. அப்படியே ரேண்டமாக பார்த்தீங்கன்னா துபாயில் ஃபேமஸாக இருக்க கலிஃபா என்னும் காதலன் வந்திருந்தார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ தாங்க கதையிலேயே ட்விஸ்ட்டு. இப்போ யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா? நீங்களே பாருங்களேன். ஹலோ விக்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருந்தது நம்மளுடைய ஃபுட்டு? கராமல வந்து சாப்பிட்ருக்கீங்க, பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன ட்ரை பண்ணீங்க? மீல்ஸ் சாப்பிட்டோம். சிக்கன் சூப்பர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கன்வே பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து. தேங்க்யூ. ஜப்பர் பாயை மீட் பண்ணி அவரோட ஒரு இன்டர்வியூ எடுக்க எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் என்ன கேள்வி கேட்டுருந்தேன்னா, வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதுதான் அவர் என்ன சொல்கிறார் நீங்களே கேள்வி. கண்டென்ட் வந்து பியூரா கொடுங்க. உதாரணம் சொல்லவா, இப்போ எங்கிட்ட டோட்டல் சோசியல் மீடியால 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க. நிறைய கடைகள்ல என்னை வந்து கூப்பிடுறாங்க ப்ரொமோஷன். நான் போயிட்டு அவங்களுடைய ஃபுட் எப்படி இருக்கு, அவங்க வே ஆஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியாம நான் வந்து பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல நான் வந்து ஃப்ரீயா கூட போய் ப்ரொமோஷன் பண்றேன். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர். சோ நல்ல ஃபுட் யாரு கொடுத்துறாங்களோ அவங்க. நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கணும், நம்ம சொல்றது ட்ரூவா இருக்கணும். மக்கள் பாக்குற மக்கள் வந்து இவங்க சொன்னாலும் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்த்துக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, வாய்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கும், பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜப்பர் பாய் சொன்ன மாதிரி நல்ல கண்டென்ட், தரமான வீடியோஸ்லாம் போடுங்க. நானும் அதை போட முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.